ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, அவரைக்காய் வச்சு சூப்பரான ஒரு குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு அவரைக்காய், உருளைக்கிழங்குலாம் எடுத்திருக்கேன். தக்காளி, வெங்காயம், 10 பல் பூண்டு, பச்சை வேர்க்கடலை அவிச்சி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள். இது எல்லாமே நல்லா பொரிஞ்ச பிறகு 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் இது கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கல்லுப்பையும் சேர்த்துக்கிறேன். தக்காளியும் சீக்கிரமாக வதங்கும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி வதங்கின பிறகு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், காரத்துக்கேற்ப குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனைலாம் நல்லா போகட்டும். இப்போ சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியையும் வடிகட்டி சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கொதி வரட்டும். இந்த புளியோட பச்சை வாசனைலாம் நல்லா போகட்டும். இந்த அளவுக்கு நல்லா கொதித்த பிறகு கட் பண்ணி வச்சுருக்க அவரைக்காய், உருளைக்கிழங்கு, வேக வச்ச பச்சை வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு 1 சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்கு சேர்த்திங்கன்னா குழம்பு நல்லா வாசமாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்ட பிறகு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. காயெல்லாம் நல்லா நமக்கு வெந்துடுச்சு. புளியோட பச்சை வாசனமும் போயிடுச்சு. கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் விழுதியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவரைக்காய் இருந்தால் இது மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது சுட சாதத்தோடு போட்டு சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே அருமையாக இருக்கும். இதேமாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு புடலங்காய் பொரியலும் அரிசி வத்தலும் தான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். இதேமாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.